வரலாறு படைக்கலாம் வாத்தோழா, தமிழ் மரபை உயர்த்திடாம் பிடிக்கலாம். சாதி எதுக்கு எட்டி உதைக்கலாம், அந்த பாசிச படைகளை விரட்டலாம். சாதி இல்லை காதலிப்போம், மதம் இல்லை காதலிப்போம், மனம் முடிக்க தடுக்கும் தடைகளை தகர்த்திடு. சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம். இந்த மைய முழக்கத்தின் தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழாவின் நோக்கத்தை விளக்குவதற்கும் சிறப்புரை ஆற்றுவதற்கும் மக்கள் அதிகார கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் வெற்றிவேல் செழியன் அவர்களை அழைக்கிறோம். சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற தலைப்பிலும் தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்ற தலைப்பின் கீழும் இந்த பண்பாட்டு நிகழ்ச்சி என்பது மிக சிறப்பாக இங்கே நடந்து வருகின்றது. காலை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து தோழர்கள் வழங்கி வருகின்றார்கள். இந்த பண்பாட்டு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற தோழர் மக்கள் அதிகார கழகத்தினுடைய தோழர் மாறன் அவர்களுக்கும், இந்த அமர்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் தோழர் சூகா முருகவேல் ராஜன் அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனர் தோழர் லெலின் பாரதி அவர்களுக்கும், தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாகவும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் சார்பாகவும் புதிய தொழிலாளர் முன்னணியின் சார்பாகவும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி என்பது நாம் கடந்த திருமணத்தை நாம் நடத்தினோம். அந்த திருமணத்தில் வந்திருந்த இங்கே இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் அனைவருமே, தோழர் திருமாவளவன் உட்பட அனைவரும் அந்த நிகழ்ச்சியை மிகவும் ஆதரித்து பேசினார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு இருந்த வரவேற்பு என்பது எங்களை மேலும் இந்த நிகழ்ச்சியை விரிவுபடுத்தி பண்பாட்டு தளத்தில் ஒரு இயக்கமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உந்துதலை வழங்கியது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இங்கே இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்கள் தான் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, பெரியோர்களே, திருமணம் என்பது, அதுவும் ஒரு காதல் திருமணம் என்பது ஒரு ஜனநாயக பூர்வமானது. அது ஒரு பண்பாட்டையும் நாகரீகத்தையும் ஒருங்கே கொண்ட ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை, காதல் திருமணத்தை நமது தமிழ்நாட்டில் மிக சகசமாக ஒன்றாக யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையாக நாம் பார்க்க முடியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் தாங்கள் விருப்பப்படி காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு இயல்பாக ஒரு நடவடிக்கையாக இங்கே நாம் பார்க்க முடிவதில்லை. அதுதான் நிலைமை. காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்பது வெறுமனே ஒரு காதலை மட்டும் மையப்படுத்தி அல்ல. இன்றைய ஒரு சாதி ஆதிக்கம் நிறைந்த இந்த நிலையில், குறிப்பாக இன்றைய ஒரு அரசியல் சூழலில் ஆதிக்க சாதி சங்கங்களை கைப்பற்றி கொண்ட RSS, BJP, சங் பரிவார அமைப்புகள் அதை எப்படி
அணைய விடாமல் சாதி வெறி அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு தமிழர் பண்பாட்டுக்கு எதிரான கலவர நடவடிக்கைகளை, சாதி வெறி நடவடிக்கைகளை அன்றாடம் நடத்தி வருகின்றார்கள் என்பதை அரசியல் ரீதியாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே கார்ப்பரேட் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் நாங்கள் 50 முழக்கங்களை இந்த நோட்டீஸில் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த 50 முழக்கம் என்பது ஒரு மக்களினுடைய ஜனநாயக கோரிக்கையாக இருக்கின்றது. அதில் கார்ப்பரேட் கொள்ளைக்கு எதிராகவும் நாம் போராட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இருக்கின்றது. அதற்கான பண்பாட்டையும் நாம் மறித்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கின்றது. ஆகவே காதலிக்க மணமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற அந்த ஒற்றை முழக்கமானது தமிழர் பண்பாட்டின் ஒரு வெளிப்பாடாக இந்த முழக்கத்தை நாம் இங்கே முன்வைக்கின்றோம். தோழர்களே, சமூகம் மாற வேண்டும் என்றுதான் நாங்களும் விரும்புகின்றோம். இங்கே இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற அனைத்து தலைவர்களும் விரும்புகின்றார்கள். தேர்தல் களத்திலே அவர்கள் பயணித்தாலும் கூட தேர்தலுக்கு வெளியே நாம் மக்கள் போராட்டங்களை, சமூக மாற்றத்திற்கான அனைத்து கூறுகளையும் அடங்கிய போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டும் என்பதில் தோழர் திருமாவளவன் உட்பட யாவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகவே சமூகம் மாற வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருந்தாலும் கூட அதற்கான காலம் என்பது மிக நெடியதாக இருக்கின்றது. பல்வேறு கூறுகளை நாம் மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அரசியல், பொருளாதாரம், பண்பாடு, கலை, இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தளங்களிலும் நாம் வேலை செய்ய வேண்டியது இங்கே அவசியமாக இருக்கின்றது. அதில் ஒரு கூறாக நாம் பயன்படுத்தக்கூடியதுதான் பண்பாட்டு விஷயங்கள். பண்பாடு என்பது எல்லாவற்றிற்கும் மேலானது. நீங்கள் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று ஏகாதிபத்திய எதிர்ப்பு இருக்கின்ற ஒரு சமூகமாக இருந்தால் அங்கு ஒரு பண்பாடு இருக்க வேண்டும். ஒரு பண்பாடு இல்லாமல் மக்கள் உரிமைகளை, அரசியல் ரீதியான விடுதலையை கூட நாம் சாதிக்க முடியாது என்பதுதான் நாம் பார்க்கின்ற முக்கியமான விஷயம். அதன் அடிப்படையில் தான் இந்த நாட்டின், தமிழ்நாட்டின் இந்த பண்பாட்டு பெருவிழா என்பது இங்கே குறிப்பாக மதுரையில் நடத்த வேண்டும் என்பதற்கான முக்கியம் என்பது இதற்கு முன்பு பேசிய தோழர்கள் பேசினார்கள். ஆகவே இது ஒரு தமிழர் பண்பாட்டினுடைய தொட்டிலாக மதுரை மாநகரம் என்பது இருக்கின்றது. சங்கம் வளர்த்த மாநகரமாக இருக்கின்றது. பல்வேறு தொல்லியல் ஆய்வுகள் ஆதாரப்பூர்வமாக நிறுவப்பட்ட ஒரு இடமாக, தமிழர் பண்பாட்டுக்கான அடையாளங்களின் கூறுகள் நிறைந்த ஒரு மாவட்டமாக, மாநகரமாக மதுரை என்பது இருக்கின்றது. ஆகவேதான் இந்த பண்பாட்டு விழாவை மதுரை மாநகரத்தில் நாங்கள் தொடங்கியுள்ளோம். இது ஒன்றும் மக்கள் அதிகார கழகத்தினுடைய புதிய ஒரு விஷயம் அல்ல. ஏற்கனவே அமைப்புகளின் மக்கள் கலை இலக்கிய கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த கலை இலக்கிய அமைப்பு 1990கள் முதல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாகவே பார்ப்பனிய பிற்போக்கு பண்பாட்டுக்கு எதிராகவும் ஏகாதிபத்திய சீரழிவு பண்பாட்டுக்கு எதிராகவும் நாங்கள் இது போன்ற பண்பாட்டு இயக்கங்களை தஞ்சையில் நாங்கள் எடுத்து வந்துள்ளோம் என்பது அரசியல் சக்திகளுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆகவே பார்ப்பனிய இசை மரபு என்பது, பார்ப்பனிய இசை என்பது களவாடி இசை, கர்நாடக இசை என்பது தமிழர் இசையிலிருந்து களவாடப்பட்ட இசை என்று மட்டுமல்லாமல் பல்வேறு கூறுகளை விடுதலை போரின் வீர மரபு என்ற அடிப்படையிலும் நமது நாட்டினுடைய விடுதலை போராட்டம் என்பது ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டம் என்பது எப்படி நடந்தது, அதற்கான பண்பாட்டு கூறுகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் நாம் அந்த இசை விழாவிலே நாங்கள் தொடர்ந்து நடத்தி வந்திருக்கின்றோம். இடையில் கொஞ்ச நாட்கள் அது நடத்தாமல் விடப்பட்டு விட்டது. மீண்டும் அந்த பண்பாட்டு விழாவை இன்று இந்த மதுரை மாநகரத்தில் தொடங்கி இருக்கின்றோம். ஆகவே தோழர்களே, நமது நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலைமை என்பது மிக மோசமான நிலைமை. ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்பது தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது.
தமிழ் மொழி மீதும் தமிழர்களுடைய பண்பாட்டு நெறிகள் மீதும் தாக்குதல் நடந்து வருகின்றது. கீழடி அகழ்வாய்வு என்பதை அங்கீகரிக்க முடியாது என்று சொல்கின்றார்கள் இந்த சங்பரவான அமைப்புகள் என்றால் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வேலை செய்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் பல்வேறு விஷயங்களை நாம் தொட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழடி ஆய்வு என்பது நிரூபிக்கப்படாத ஒன்று என்றும் அதை அங்கீகரிக்க முடியாது என்று சொல்கின்றான் என்றால் அவனுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? தமிழ் பண்பாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் எவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்கும். ஆகவே இதை எப்படியாவது சிதைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி ஆதிக்க சாதி வெறி சங்கங்கள் புகுந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றான் என்பதற்கு எதிராகத்தான் இந்த பண்பாட்டு விழா. தோழர்களே, பார்ப்பனைய பண்பாட்டு விழா என்பது 1000 இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு விழாக்களை அவன் செய்து கொண்டே இருக்கின்றான், மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். அதே போலத்தான் நமக்கும் நமது பண்பாட்டை உயர்த்தி பிடிக்கின்ற இது போன்ற பல விழாக்களை நாம் நடத்த வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது. டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டத்தை இங்கே மேலூர் பகுதியில் அருகில் நாம் கண்டோம். ஸ்டெர்லைட் மூடுகின்ற அந்த மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு ஒரு மாபெரும் போராட்டம் எழுச்சி என்பது டங்ஸ்டனுக்கு எதிரான எழுச்சி தான். அந்த போராட்டத்தில் மக்கள் என்ன செய்தார்கள்? எப்படி அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னின்றார்கள்? எப்படி வந்தார்கள்? அந்த போராட்டத்திற்கு களத்திற்கு வந்தார்கள் என்றால் அவர்கள் தங்கள் தெய்வங்களை கடவுள்களை வணங்கிவிட்டு வந்தார்கள். தாங்கள் வணங்கக்கூடிய குல தெய்வங்களை நாட்டார் தெய்வங்களை ஆடு கோழிகளை பலியிட்டு வணங்கிவிட்டு தான் அவர்கள் அந்த போராட்டத்திற்கு வந்தார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நமது மக்களுக்கு தெய்வங்கள் தேவை இருக்கின்றது, கடவுள்கள் அவர்களுக்கு தேவை இருக்கின்றது. அந்த கடவுள்களை நாம் சரியாக அடையாளப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்மை போன்ற அமைப்புகளின் கடமை என்று நாங்கள் சொல்கின்றோம். மேலவளவு சம்பவம் முருகேசன் உட்பட பல தோழர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு என்ன காரணம்? அரசியல் எழுச்சி தான் காரணம் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஒரு தலித் மக்கள் இந்த அரசியல் அதிகாரத்திற்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள் என்ற காழ்ப்புணர்ச்சி தான் அந்த படுகொலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு காதல் சாதி மாதிரி சாதி விட்டு சாதி காதல் பண்ணி கல்யாணம் முடிக்கின்ற நடவடிக்கையிலும் கொடூரமாக ஆதிக்க சாதி வரிகள் இப்படி நடந்து கொள்வதற்கு என்ன காரணம் என்றால் அவன் சாதியை விட்டு வெளியேறுகின்றான் என்ற அந்த வெறுப்பு தான் காரணமாக இருக்கின்றது. ஆகவே சாதிய கட்டமைப்பு என்பது, குறிப்பாக ஆதிக்க சாதிய கட்டமைப்பு என்பது எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். மக்கள் இது போன்ற பிளவுபட்டு கிடக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிஜேபி RSS இப்போதைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே ஒரு எழுச்சி என்பதும் ஒரு மாற்றம் என்பதும் வர வேண்டும் என்று சொல்கின்றோம். தோழர்களே, அகமண முறை என்பது ஒழிக்கப்பட வேண்டும். புறமணை முறையை நாம் ஊக்குவிக்க வேண்டும். மக்கள் தங்கள் சொந்த பந்தம் ஒரே ஜாதி என்ற அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்து வெளியேறி போங்கயா, வெளியே போய் கல்யாணம் முடிங்க, அப்பதான் சாதி என்ற அந்த சாதியை மாற்றம் என்று யார் சொன்னார்கள்? அம்பேத்கர் சொன்னார், பெரியார் சொன்னார். அதாவது புறமண முறையை ஆதரித்தார்கள். புறமண முறை நடக்க வேண்டும். அப்படி அப்போதுதான் இந்த சாதிய கட்டமைப்பு என்பது உடையம் என்று அவர்கள் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள் நமது முன்னோர்கள். ஆக இன்றைய அரசியல் சூழல் அதை சாத்தியமாக்கி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தோழர்களே, அம்பேத்கர் மொழிந்த அந்த முழக்கத்தினுடைய முக்கியத்துவம் இருக்கின்றது அல்லவா, அது இன்றைய அரசியல் சூழலில் சாத்தியப்படுத்துகின்றது. கவின் என்ற ஒரு இளைஞன் ஐடியில் படித்து தன் சொந்த ஒரு கிராமத்தை விட்டு வெளியே போய் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அங்கே வருகின்ற ஒரு பெண்ணை காதலிக்கின்றார். ஆக இடப்பெயர்வு என்பது, இடம் பெயர்ந்து சென்று வாழ்வது என்பது இன்று இந்த தனியார்மய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப தனியார்மய பொருளாதாரம் என்பது இந்த அகமண முறையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது.
ஆக வெளியேறி சென்று படிக்கின்றவர்கள், வெளியேறி சென்று வேலை செய்கின்றவர்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கும் போது அங்கே ஒருவரை ஒருவர் காண்கின்றார்கள், பழகுகின்றார்கள், காதல் செய்கின்றார்கள், திருமணம் முடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சாதியோ மதமோ இனமோ வர்க்கமோ எதுவும் பார்ப்பதில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு ஜனநாயக பூர்வமான அம்சமாக இருக்கின்றது. ஆக நீ நினைத்தாலும் இதை தடுக்க முடியாது. சாதி வெறியர்கள் நினைத்தாலும் கூட இந்த புறமுற முறையை ஒரு காலம் தடுக்க முடியாது. அரசியல் நிலைமை என்பது ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு நேர் எதிராக இருக்கின்றது. தனியார் மயமாக்கல் அரசியல் என்பது அதை உடைத்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இன்றைய அவசியமாக இருக்கின்றது. ஆகவே தோழர்களே, கடவுள் நம்பிக்கை என்பது எங்களுக்கும் உங்களுக்கும் இங்கு இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை என்பது மக்களுக்கு இருக்கின்றது. நாம் அதை அங்கீகரிக்க வேண்டும். எப்ப சுப்பிரமணியனோ கந்தனோ ஓ சாமி கிடையாதியா, நம்ம சாமி ஆண்டி என்று நாம் சொல்ல வேண்டும். கருப்பணம் சுப்பனம் நம்ம சாமி என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். பார்ப்பனிய தெய்வங்கள் வழிபாட்டு முறை பழக்க வழக்கங்கள் வேறு, நமது தெய்வங்களின் பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறை வேறு என்று நாம் சொல்ல வேண்டும். தோழர்களே, பெரியார் என்ன சொன்னார்? கடவுள் நம்பிக்கை கூடாது என்று சொன்னார். கடவுள் நம்பிக்கை என்பது தனி மனிதனுடைய விருப்பம் என்று சொன்னார். ஆனால் பலரும் கடவுள் நம்பிக்கையிலிருந்து வெளியேறினார்கள் கூட. ஆனால் மிக பெரும்பான்மையான மக்கள் கடவுள் நம்பிக்கையிலிருந்து வெளியேறவில்லை. அவர்களுக்கு ஒரு கடவுள் தேவைப்பட்டார்கள். ஆனால் அப்படி கடவுள் நம்பிக்கையோடு இருந்த மக்கள் அனைவரும் பெரியாரை வெறுக்கவில்லை. அதுதான் முக்கியம். ஒரு பக்கம் பெரியாரையும் வைத்துக் கொண்டார்கள், இன்னொரு பக்கம் கடவுளையும் வைத்துக் கொண்டார்கள். அம்பேத்கர் சொல்கின்றார், நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கள், புத்த மதத்திற்கு போங்கள் என்று சொல்கின்றார். பலரும் போகின்றார்கள். ஆனால் பலர் போகாமலும் இருக்கின்றார்கள். அப்படி போகாமல் இருப்பவர்கள் அம்பேத்கரை வெறுக்கவில்லை, அம்பேத்கரையும் அருகில் வைத்துக் கொண்டார்கள். எதற்காக நான் இங்கே சொல்கின்றேன் தோழர்களே? மார்க்சிய ஆசான் ஒரு விஷயத்தை சொல்லுவார். மார்க்சிய ஆசான் தோழர் லெனின் சொல்கின்றார், எனக்கு இசையை பற்றியான அறிவு கிடையாது, நான் இசையை பற்றி எனக்கு பகுத்து பார்க்க தெரியாது. ஆனால் ரஷ்யாவின் மக்கள் இசையை விரும்புகின்றார்கள். ஆகவே அந்த இசையை வளர்த்தெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது, அது மக்களின் விருப்பமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். ஏன் அந்த இசையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால், அந்த இசையை வளர்த்தெடுத்து மக்களுக்கு நாம் சரியான முறையில் கொடுக்கவில்லை என்றால் ஏகாதிபத்திய பண்பாடு தொடர்பான இசைகள் புகுந்துவிடும் என்று சொல்கின்றார். அதே போலதான் நமது நாட்டார் வழி தெய்வங்களை உள்ளபடியே வளர்த்தெடுத்து இந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் பார்ப்பன சனி எங்கே புகுந்துவிடும். பார்ப்பன சனி புகழாமல் இருக்க வேண்டும் என்றால் மக்களின் நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறையை, தமிழ் பண்பாட்டு தெய்வங்களின் வழிபாட்டு முறையை நாம் அவர்களுக்கு சரியான வடிவத்தில், அதே எந்த விதமான சேதாரம் இல்லாமல் அவர்கள் கையில் எடுத்து கொடுக்க வேண்டும். கருப்பனையும் ஆண்டியையும் மதுரை வீரனையும் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் மக்களுக்கு பிடித்திருக்கின்றது. அதை காப்பாற்றி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை நம்மை போன்ற அமைப்புகளுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் RSS பிஜேபி காத்து கொண்டிருக்கின்றான். நமது ஒவ்வொரு நாட்டார் தெய்வங்களையும் அந்த தெய்வங்கள் முன்பாக ஸ்ரீயை போட்டு தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றான். ஆக இதையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. தெய்வமும் கடவுள் நம்பிக்கையும் மக்களுக்கு எப்போது அது விடுபடும்? தெய்வ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை என்பது சமூக மாற்றத்தின் ஊடாக மக்களின் பிரச்சனைகள் சிறுக சிறுக தீருகின்ற வேளையில், மக்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுகின்ற வேளையில் தான் கடவுள் நம்பிக்கை என்பது குறையும். அதுவரை மக்கள் கடவுள் நம்பிக்கையில் இருப்பார்கள். அது பண்பாட்டு ரீதியான நமது கடவுள்களை அவர்களுக்கு முன்னிறுத்த வேண்டியது நமது அவசியமாக இருக்கின்றது. தோழர்களே, இதில் வரட்டுத்தனமாக பேசிக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆகவே மக்கள் விரும்புகின்ற இந்த நடவடிக்கைகளை நாம் பாதுகாத்து, RSS பிஜேபியிடம் இருந்து பாதுகாத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. தோழர் அம்பேத்கர் சொல்கின்றார், நமது நாட்டில் முதலில் பண்பாட்டு புரட்சி நடக்க வேண்டும். பண்பாட்டு புரட்சி நடந்தால்தான் அதற்கு பிறகு நடக்கின்ற அரசியல் புரட்சி என்பது நீடித்து நிலைத்து நிற்க முடியும் என்று சொல்கின்றார். ஒருவேளை அரசியல் புரட்சி நடந்து விட்டாலும் கூட உடனடியாக பண்பாட்டு புரட்சி நடக்கவில்லை என்றால் அந்த அரசியல் புரட்சி நீடிக்க முடியாது என்று சொல்கின்றார்.
அங்கே புதிய ஜனநாயக சீனாவில் மாவோ என்ன சொல்கின்றார்? அங்கே கலாச்சார புரட்சி என்று ஒன்று மாவோ கொண்டு வந்தார். தலைமையை தகர்த்தெறியுங்கள். சீனாவினுடைய புதிய பொருளாதார கொள்கைக்கு எதிராக, சீனாவினுடைய புதிய ஜனநாயக அரசுக்கு எதிரான வேலை செய்பவர்களை கண்டுபிடியுங்கள், அவர்களை அம்பலப்படுத்துங்கள், நமது சீன பண்பாட்டினை உயர்த்தி பிடியுங்கள். அதாவது அந்த தேசத்தை பாதுகாக்கின்ற அரசியல் பண்பாட்டுக்கு எதிராக யார் வேலை செய்கின்றார்களோ அவர்களை அம்பலப்படுத்தி கீழே இறக்குங்கள் என்று சொன்னார் மாவோ. ஆக பண்பாடு என்பது மிக 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 முக்கியமானது. நான் சொன்னேன் அல்லவா, ஒரு சமூக மாற்றத்திற்கு பல்வேறு கூறுகள் இருக்கின்றன. அரசியல், பொருளாதாரம் என்று பல்வேறு கூறுகள் இருந்தாலும் இங்கே நாம் பண்பாட்டு கூறுகளை வளர்த்தெடுக்க வேண்டியது, அதற்கேற்ற பண்பாட்டு கூறுகளை வளர்த்தெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். இதைத்தான் எல்லோரும் மார்க்சிய ஆசான்களும் சொல்லியிருக்கின்றார்கள், இங்கே அம்பேத்கரும் சொல்லியிருக்கின்றார் என்பதை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கின்றது தோழர்களே. ஆகவே தமிழர் பண்பாட்டினுடைய சிறப்புகள் அனைத்தையும் இங்கே நான் குறிப்பிடுத்து வைத்திருந்தாலும் இதற்கு எனக்கு முன்பாக பேசிய ஆய்வாளர் தோழர் அனைத்தையும் இங்கே சொல்லிவிட்டார். இந்த மதுரை மாவட்டம் என்பது எத்தகைய ஒரு பண்பாட்டு அடையாளங்களை கொண்டு, இது ஒன்று வாயில பேசுவதல்ல, கற்பனை கதை அல்ல. ஆகவே எல்லா ஆதாரங்களும் அடையாளங்களும் தமிழின் எழுத்துக்களும் புடைப்பு ஓவியங்களும் எந்த ஊரில் இருக்கின்றன என்பதை அவர் புட்டு புட்டு வைத்தார். ஆகவே இதை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. ஆகவே தான் சொல்கின்றோம், தமிழர் பண்பாட்டினுடைய ஒரு தொட்டிலாக மதுரையை நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். இதுவெல்லாம் RSS, பிஜேபி என்ற அந்த நச்சு சக்திகள், தமிழ் பண்பாட்டுக்கு எதிரான சக்திகள் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு விஷயமாக, ஒரு அடையாளங்களாக இதை நாம் மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது தோழர்களே. புத்தம், சமணம் என்று சொல்லக்கூடிய, ஆசீவகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைகள், நாம் வாழ்வியல் முறை என்று சொல்கின்றோம். அந்த வாழ்வியல் முறைகளை கூட இங்கே வந்து தமிழ் பண்பாடு, தமிழ் மொழி என்பது உள்வாங்கி, அதாவது மிக செழுமை மிக்க இலக்கியங்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நல்ல மொழியையும், எந்த ஒரு சிறந்த மொழியையும், எந்த ஒரு சமத்துவத்தை நேசிக்கின்ற மொழியையும் உள்வாங்கிக் கொண்டு, சமயத்தையும் உள்வாங்கிக் கொண்டு, வாழ்வியல் முறையும் உள்வாங்கிக் கொண்டு, அதை மேலும் செழுமைப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் இருக்கின்றது என்பதை நாம் இந்த ஆதாரங்கள் மூலமாக, வரலாற்று நிகழ்வு மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாங்கள், எங்கள் வழிபாடு என்பது, தமிழர்கள் வழிபாடு என்பது பல்வேறு வழிபாடு இருக்கலாம். நான் இயேசுவை கும்பிடலாம், கருப்பனை கும்பிடலாம், மாரநாட கும்பிடலாம், ஆண்டி மதுரை வீரனை கும்பிடலாம், ஆண்டி முருகனை கும்பிடலாம், யாரை வேணாலும் கும்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் அனைவரும் தமிழர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. யாராக இருந்தாலும், எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் நாங்கள் தமிழர்கள். இதற்கு முன்பு பேசிய ஆய்வாளர் அதை பற்றி விரிவாக சொல்லிவிட்டார். அதற்கான அடையாளங்களையும் ஆதாரங்களையும் சொல்லிவிட்டார். எப்படி கிறிஸ்துவ தமிழ்நாட்டுக்கு வந்தது, எப்படி இஸ்லாத்து தமிழ்நாட்டுக்கு வந்தது என்பதை எல்லாம் அவர் சொல்லிவிட்டார். ஆகவே தோழர்களே, தமிழர் பண்பாட்டை நாம் ஏன் இப்போது உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்றால், அதற்கு எதிரான பண்பாடு உருவாக்கப்பட்டு வருகின்றது, சதி செயல்கள் ஈடுபட்டு வருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த முருகனை மீட்போம், இங்கே நாம் இயக்கம் எடுத்தோம். அதாவது முருகனை மீட்போம், கருப்பனை காப்போம் என்ற அந்த இயக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இயக்கமாக இங்கே நாம் எடுத்தோம். அது திருப்பரங்குன்றம் மலையை கபலீகரம் செய்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக எடுத்த இயக்கம். ஆகவே அந்த இயக்கத்தின் ஊடாக இங்கே நாம் நமது அடையாளங்களை மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு நடவடிக்கையாக அமைந்தது. அவர்களுடைய அந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்பது முறியடிக்கப்பட்டது. அதில் மக்கள் அதிகார கழகம் மட்டுமல்ல, பல்வேறு ஜனநாயக சக்திகள், இங்கே இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்கள் அனைவரும், அவர் கட்சிகளில் சேர்ந்த தோழர்களும் இதில் பங்கேற்று இந்த மதுரையில் அதை எதிர்த்து நிலைநாட்டினார்கள் என்பதை மிக முக்கியமாக நான் பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் ஏன் இந்த மதுரையை தேர்ந்தெடுத்தார்கள், ஏன் திருப்பரங்குன்றம் முருகனை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் இந்த தொன்மைதான் அதற்கு காரணம். எங்கெல்லாம் எந்த மொழி, எந்த இடம் எல்லாம் ஒரு தொன்மையானதாக இருக்கின்றதோ,
எந்த இடமெல்லாம் அந்த மொழிக்கும் அந்த வரலாற்றுக்கும் தொன்மையான இடங்களாக இருக்கின்றனோ அதைத்தான் RSS பிஜேபி தேர்ந்தெடுத்து வேலை செய்கிறான். அங்கேதான் அதை சிதைக்க வேண்டும் என்று செய்கின்றான். அதுதான் மதுரையை தேர்ந்தெடுப்பதற்கான அவர் காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம். மதுரையின் பண்பாட்டு நாகரிக தொன்மையை சிதைக்க வேண்டும் என்றால் திருப்பரங்குன்றத்தை கைப்பற்ற வேண்டும். அதன் மூலமாக பல பொய் கதைகளை அடுக்கி 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 அந்த பண்பாட்டை சிதைக்க வேண்டும் என்று அவன் செய்த முயற்சியை நாம் அனைவரும் சேர்ந்து முறியடித்தோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுகிறது. தோழர்களே, எமது 50 முழக்கங்கள் என்பது இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நாம் சமூக மாற்றத்தை விரும்புகின்றோம். அந்த சமூக மாற்றத்தை ஏன் விரும்புகின்றோம்? ஏன் இந்த அரசு கட்டமைப்பிற்குள்ளேயே நாம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதா என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இந்த 50 முழக்கங்கள் முன்வைக்கின்ற விஷயம் என்னவென்றால், ஆணவ படுகொலையை தடுக்க வேண்டும், ஆணவ படுகொலை செய்தவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும், ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்ய வேண்டும், பெண்கள் மீதான அந்த மோசமான தாக்குதலுக்கு காரணமாக இருக்கின்ற சமூக சீரழிவுகளுக்கு காரணமாக இருக்கின்ற டாஸ்மாக்குகளை மூட வேண்டும் என்று இன்னும் பல்வேறு முழக்கங்களை, அதாவது மக்கள் வாழ்வாதாரங்களை பறிக்கின்ற கார்ப்பரேட் திட்டங்களை கைவிட வேண்டும் என்று ஒரு 5 முழக்கங்களை சாராம்சமாக வைத்திருக்கின்றோம். நான் கேட்பது என்னவென்றால், இந்த 5 முழக்கங்களும் 5 கோரிக்கைகளும் இப்ப இருக்கின்ற இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்குள் பொருந்துமா என்றுதான் நான் கேட்கின்றேன். அதாவது ஆணவ படுகொலை செய்பவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கின்றதா? சாதி சங்கங்களை தடை செய்வதற்கு இருக்கின்றதா? டாஸ்மாகை மூடு மூடு என்று நாம் சொல்கின்றோம். மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் 2015ஆம் ஆண்டு செய்தோம். அந்த போராட்டம் தமிழகம் தழுவிய ஒரு எழுச்சிகரமான போராட்டமாக மாறியது. அன்றிருந்த அனைத்து கட்சிகளும் தேர்தல் சமயத்தில் நாங்கள் வந்தால் டாஸ்மாகை மூடுவோம் என்று உறுதி கூறினார்கள். இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றும் பத்திரிகை செய்தி இருக்கின்றது, மக்கள் அதிகாரத்தின் தோழர்களை தாக்கியதை கண்டிக்கின்றேன், அதே நேரத்தில் நான் அதிகாரத்திற்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை மூடுவேன் என்று சொன்ன பத்திரிகை செய்தி நம்மிடம் இருக்கின்றது. தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய மாநாட்டை, டாஸ்மாக் ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார். ஏனென்றால் அதன் தேவை என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆக மக்கள் வாழ்வாதாரங்களை பறிக்கின்ற கார்ப்பரேட் நடவடிக்கைகள் கூடாது என்று சொல்கின்றோம். நாம் சொல்லக்கூடிய இந்த 5 கோரிக்கைகளும் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்குள்ளே பொருந்தாது. நாம் விரும்பலாம், நான் ஒரு கட்சியாக இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்குள் நான் சென்று நான் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்தேன், ஒரு அதிகாரத்திற்கு வந்து இதை ஒழித்து விடலாம் என்று கூட நாம் நினைத்தாலும் கூட இந்த சட்டமும் இந்த அரசியல் அமைப்பும் இடம் கொடுக்குமா என்றால் கொடுக்காது என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் மக்களின் கோரிக்கை என்பது இப்படிப்பட்ட கோரிக்கைகளாகத்தான் இருக்கின்றது. டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த அனைத்து கிராம மக்களிடம் போய் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இங்கே வந்து கார்ப்பரேட் நடவடிக்கை இருக்கக்கூடாது, டங்ஸ்டன் எடுக்கின்ற திட்டம் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கும். இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை என்பதுதான் எங்களின் கருத்து. டாஸ்மாகை மூட வேண்டும். அப்போது வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலினோ என்ன சொல்கின்றார் என்றால், இன்றைக்கு அது சாத்தியமில்லை. ஏன் சாத்தியமில்லை என்றால், இன்று நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய பெரும்பகுதி பொருளாதாரத்தை பாதுகாக்கின்ற வேலையவே டாஸ்மாக் தான் செய்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஆகவே டாஸ்மாக் கடையை மூடுவது என்பது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அளவிற்கு பேசுகின்றார்கள். அப்போது அப்படி என்றால் டாஸ்மாகை மூட முடியாது. டாஸ்மாகை மூட முடியாது என்றால் அதனால் ஏற்படுகின்ற சமூக சீரழிவுகளை தடுக்க முடியாது என்றுதான் அர்த்தம். ஆகவே தான் சொல்கின்றோம், மக்கள் கோரிக்கைகள் எப்படி நிறைவேற்றப்பட போகின்றது என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் போங்கே நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆக மக்களின் வாழ்வாதார கோரிக்கைகள் எதையும் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்குள் தீர்க்க முடியாது என்று சொல்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த சட்டத்திற்கு வெளியேதான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்றும் சொல்கின்றோம். மக்கள் அதிகார கழகம் தோழர்களே, RSS பிஜேபி தனது இந்து ராஷ்டிர கனவை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு அவன் அரசியல் அதிகாரத்தில் இருந்தால் கூட
இந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற சட்டங்களை விதிகளை பயன்படுத்தி அவன் தனது இந்து ராஷ்டிர கனவுகளுக்கான வேலைகளை செய்யவில்லை. அதை முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மக்கள் மீது தொடுக்கின்ற அனைத்து தாக்குதல்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்றதா? குறிப்பாக நான் சொல்கின்றேன், உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய ஏழை இஸ்லாமிய வீடுகளை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடுகளை இடித்து தள்ளுகின்றார்கள். சம்பந்தம் இல்லாமல் இடித்து தள்ளுகின்றார்களே, இது இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இல்லையா? இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு வெளியே அவர்கள் இதை செய்கின்றார்கள் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஆக தனது இந்துத்துவா, தனது அரசியலை, தனது இந்து ராஷ்டிரத்திற்கான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் செய்கின்ற நடவடிக்கை என்பது இந்த அரசியலமைப்புகள், இந்த போராட்டங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்பித்தான் உட்கார்ந்திருந்தார்கள். நீதிமன்றமோ சட்டமோ அவர்களுக்கு எதையும் செய்யவில்லை, கார்பரேட்டுக்கு தான் வேலை செய்தது. ஆனால் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு வீதியில் இறங்கிய லட்சக்கணக்கான மக்கள் போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள். ஜல்லிக்கட்டு அதுதான். ஆகவே இது நாம் வரலாற்றில் இதை மறக்கக்கூடாது. நாம் ஆகவே இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு வெளியேதான் நாம் மக்களுக்கான கோரிக்கைகளை சாதிக்க முடியும். பிஜேபி அரசு என்ற சங் பரிவார்கள் அவர்களுக்கான கனவை நிறைவேற்றுவதற்கும் அவர்களும் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு வெளியேதான் வேலை செய்கின்றார்கள். தோழர்களே, ஆகவேதான் சொல்கின்றோம், ஒரு மாற்று அரசியல் கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். எதற்காக? மக்களின் விருப்பத்தை, மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக. இங்கு வாய்ப்பில்லை. ஆகவே மாற்று அரசு கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம். அதற்கான போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். ஆகவே அது எப்படி சாத்தியப்படும் என்றால், அது மக்களின் கோரிக்கைகளாக, மக்களின் உணர்வுபூர்வமான கோரிக்கைகளாக மாற வேண்டும். அதை நோக்கி மக்கள் போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டும். மக்களை அமைப்பாக திரட்ட வேண்டும். மக்களை அமைப்பாக திரட்டி சிறுக சிறுக அந்த கோரிக்கைகளை தனது கோரிக்கைகளாக, தன்னுடைய சொந்த கோரிக்கைகளுக்காக போராட வேண்டும் என்ற உணர்வை ஊட்டி மக்களுக்கு அந்த உணர்வை சிறுக சிறுக வளர்த்து அவர்கள் அமைப்பாக நின்று இயக்கி ஒரு எழுச்சியை, மாபெரும் எழுச்சியை, ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதைத்தான் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் சொன்னார்கள். இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு வெளியேவும் நாம் போராட வேண்டியது இருக்கின்றது என்று அதைத்தான் நாங்களும் வழிமொழிகின்றோம். ஆக நாம் அதற்காக ஒன்று சேர்ந்து போராட வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. ஆகவே மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய மாற்று அரசு கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். கவின் படுகொலை நடந்துவிட்டால் அங்கே சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற சட்டம் இருக்கிறது என்றால், அந்த சட்டத்தை நிறைவேற்ற அரசு தயங்குகிறது என்றால் தமிழ்நாடு முழுவதும் போராட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் போராட வேண்டும். நன்றாக யோசித்து பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் போராடினால் அரசு அமைதியாக இருக்குமா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்த தீர்வு போல, ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வந்த தீர்வு போல அந்த தீர்வு அமையும். அப்படி உறவு என்பது அரசாங்கத்திற்கு மக்களுக்குமான உறவு என்பது, மக்களால் வென்றெடுக்கப்பட்ட மக்கள் கோரிக்கைகளாக இயற்றப்பட்ட சட்டம் என்பது இரண்டும் ஒரு உணர்வுபூர்வமான உணர்வாக இருக்கும்போது மட்டும்தான் அதை சமூகத்தில் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் சொல்கின்றோம். ஆகவே இந்த கோரிக்கைகள் அனைத்தும் மக்கள் போராட்டங்களின் வழியாக அது சிறுக சிறுக கட்டமைக்கப்பட்டு அது மாபெரும் எழுச்சியாக ஒரு அமைப்பு வடிவில் திரண்டு அரசில் மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் போதுதான் அந்த சட்டங்கள் நாம் இயற்ற முடியும். அந்த சட்டங்கள் உண்மையில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியல் அமைப்பை, பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை நாம் உருவாக்குவதற்கு நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களும் வருவார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அதன் ஒரு முதல் தொடக்கமாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைகிறது என்பதை தொடர்ந்து சொல்லி என் வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.